வணக்கம். உபனிஷதம் அறிவோமா அப்படிங்கிற தொடரில் நாம் இருக்கிறோம். இந்த தொடரில் நாம் மாண்டூக்கிய உபனிஷதத்தை பார்த்துட்டே வர்றோம். இது வரைக்கும் மாண்டூக்கிய உபனிஷதம் பற்றி நம்ம 2 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இது 3வது பதிவு. இது வரைக்கும் சாந்தி மந்திரம் முடித்து மாண்டூக்கிய உபனிஷதத்துக்குள்ளே போகிறோம். இந்த மாண்டூக்கிய உபனிஷதத்தின் ஒற்றை வரியில் சொல்லணும்னா ஒன்றென்று இரு அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒற்றை வரியிலான இதனுடைய விளக்கமாக இருக்கும். நாம் வாழ்கின்ற உலகம், இந்த 2ற்கும் அடிப்படையாக விளங்குகின்ற இறைவன், இந்த 3ம் அடிப்படை உண்மை நமக்கு தெரிஞ்சது தான். இந்த 3ம் உண்மையில் என்ன, இதுக்கு இடையில நிலவுகிற தொடர்பு என்ன இப்படிங்கிற கேள்வி உலகம் முழுவதும் பல ஆண்டுகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்களின் சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதற்கு நம்முடைய ரிஷிகள் அவங்க ஒரு விடை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரிஷிகள் கடவுளை அறிந்தவர்கள், கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க. அதனால தான் அவங்க இதுக்கான விடை அறிந்திருக்காங்க. அந்த விடையைத்தான் அவங்க உபனிஷதமாக தந்திருக்கிறார்கள். அந்த உபனிஷதத்தில் ஒன்றுதான் இந்த மாண்டூக்கிய உபனிஷதம். இந்த பொருள்களில் அதாவது ஒரு அறுதி உண்மைன்னு ஒன்று இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த அறுதியை உரிமையை காண்பதே உபனிஷதங்களோட நோக்கம். அந்த அறுதி உண்மையை காண்பதுதான் உபனிஷதங்கள் நோக்கம். எதை அறிந்தால் நாம் எல்லாவற்றையும் அறிய முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை தான் உபனிஷதங்கள் ஒரே கருத்தாக கொண்டிருக்கின்றன அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. Souls, world and the God are one. The world, souls and the God are not different. அதாவது ஒருமை நிலையை கண்டுபிடிப்பது விஞ்ஞானம். விஞ்ஞானத்தோட நோக்கம்னா ஒருமை, ஒற்றைத்தன்மையை கண்டுபிடிக்கிறது. ஒரு முழுமையான ஒருமை நிலை எட்டியதும் விஞ்ஞானம் மேலே செல்லாமல் நின்றோம். அவ்வளவுதான், அதுக்கு மேலே அதால் போக முடியாது. ஏன்னா அது குறிக்கோளை எட்டிருச்சு. ஆனால் எந்த மூலப்பொருளிலிருந்து எல்லா பொருள்களும் படைக்கப்படுகின்றனவோ அதை கண்டுபிடிச்சாச்சுன்னா வேதியியல் அதுக்கு மேலே போகாது. எந்த மூலத்திலிருந்து எல்லா சக்திகளும் வெளிப்படுகிறதோ அதை கண்டறிஞ்சதும் இயற்பியல் நின்றும், அதுக்கு மேலே அது போகாது. இந்த உலகத்தில் மரணத்தோட உயிர்கள் நின்று போகும். ஆனால் மரணத்தை கடந்து நிற்கும் ஒரே உயிரை கண்டுபிடித்தோம். இந்த உலகத்தில் மாறாமல் ஒரே அடிப்படையாக இருக்கின்ற ஒன்று எது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கும், எந்த ஒரு சக்தியிலிருந்து எல்லா ஆன்மாக்களும் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும் தான் இந்த உபனிஷதங்களோட நோக்கம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுகிறார். ஆக அறிவியலையும் தாண்டி செல்கின்ற ஆன்மீகத்தை தான் நம்ம உபனிஷதங்கள் சொல்லுகின்றன. அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்ல விளைகிறேன். இப்படி ஆன்மீக ஒருமையை அடைந்து விட்ட நிலையை உபனிஷதங்கள் விவரிக்க நம்ம பார்க்க முடியும். அதாவது இயற்கை அல்லது உலகம், நாம அல்லது மனிதர்கள், இறைவன் என்றெல்லாம் தனித்தனியாக எதுவுமே கிடையாது. இருக்கிறது அனைத்தும் ஒன்றுதான். இந்த ஒன்றே பல்வேறு காட்சிகளாக நமக்கு தென்படுகிறது அப்படிங்கிறத உபனிஷதம் சொல்லுகிறது. அதனால தான் அது ஒன்றென்றிரு அப்படின்னு சொல்லுகிறது. இதை அற்புதமான வேறுபாடுகள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் பெயர், உருவம், ஜடம், உணர்வு என ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்ட சிந்தனைகள், உருவங்கள் இருந்தாலும் கூட ஒரு உண்மையை காண்பது, ஒரு ஒருமையை காண்பதுங்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தான் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுகிறார். மரமும் மலையும் நதியும் கடலும் பறவையும் மிருகமும் மனிதனும் கடவுளும் ஒன்றாக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் விவேகானந்தர். ஆனால் அப்புறம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனால் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு உபனிஷதம் சொல்லுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு உதாரணமாக சொல்லலாம். களிமண்ணில் இருந்து அல்லது வேற ஏதாவது ஒரு மூலப்பொருளிலிருந்து விதவிதமான பொருள்கள் செய்யப்படுகின்றன. களிமண்ணா பார்த்தோம்னா எல்லா பொம்மைகளும் ஒன்று தான். நிறைய பொம்மைகள் செய்வாங்க, ஆனால் எல்லா பொம்மைகளும் ஒன்று. ஆனால் உருவத்திலோ அல்லது புற தோற்றத்திலோ அது ஒரு பறவையோட உருவமாக இருக்கலாம், ஒரு குரங்காக இருக்கலாம், ஒரு சிங்கமாக இருக்கலாம், ஒரு நாய் பொம்மையாக இருக்கலாம், ஒரு மனுஷ பொம்மையாக இருக்கலாம், ஒரு கடவுள் பொம்மையாக இருக்கலாம். பொம்மைகளின் உருவங்களின் வச்சு பார்த்தோம்னா அது எல்லாமே வேற வேற தான். ஆனால் இது எல்லாமே எந்த மூலப்பொருள், களிமண்ணுங்கிற மூலப்பொருள்லேருந்து வந்தது. அப்படி பார்த்தோம்னா இது எல்லாமே ஒன்று தான். மூலப்பொருள் நிலையில் எல்லாம் ஒரே தன்மை உடையது. இதுதான் உபனிஷதம் சொல்லுகிறது. உருவம் பெறாத களிமண் நிலையில் எல்லாமே ஒன்றுதான். உலகமும் உயிர்களும் இறைவனிலிருந்து தோன்றியவை. அந்த நிலையில, ஆன்ம நிலையில உலகமும் உயிர்களும் இறைவனே. புறத்துல பார்க்கிற தோற்ற நிலையில் தான் வேறம். இதை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். புறத்துல பார்க்கிற தோற்றங்களால் வேறுபட்டு தெரிகிறோம். ஆனால் அகத்துல எல்லோரும் ஒன்றுதான். இந்த ஒன்றென்று இருங்கிறது உணர்வு வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சாந்தியும் சமாதானமும் நிலை பெற்று நின்றும். Seek the light within, for it guides the path to eternal peace.
சாந்தியும் சமாதானமும் கிடைக்கப்பெற்ற மனிதன் அவன் வாழ்க்கையில அதன் பிறகு அவன் முன்னேறுகிற முன்னேற்றத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வேறுபாடே இருக்காது. அவனுக்குள்ள கோபம் இருக்காது, ஆத்திரம் இருக்காது. அவனுக்குள்ள ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கும், வாழ்க்கையை மேம்படுத்துவதுங்கிறது தான். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம மேம்படுவதற்கு இந்த உபனிஷதம் ஒரு அடிப்படை மந்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எல்லாம் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கோ, இங்கே எதுவும் வேறுபட்டதில்லை, எல்லாம் ஒரு மூலப்பொருளில் இருந்து வந்திருக்கிறது. அதை நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை முழுமையா வாழு. இந்த ஒன்றை நீங்க முழுமையா தெரிந்து கொண்டதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை முழுமை அடைஞ்சிடும். அப்புறம் நீங்க உலகத்தை பார்க்கிற பார்வை மாறும். உலகத்தில் நீங்க செய்கிற செயல்களின் நோக்கம் எல்லாம் மாறும். நீங்க செய்கிற அத்தனை செயலும் நல்ல செயலா மட்டுமே இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி சுத்தமா நீங்கி போகும். உங்ககிட்ட பாசிட்டிவிட்டி மட்டுமே இருக்கும். நீங்க எந்த செயல் செஞ்சாலும் பாசிட்டிவா செஞ்சீங்கன்னா அது சக்சஸ் தான். உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதுதான் தொடரோட நோக்கம். அதுதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இதை சொல்லிக்கிட்டே வர்றேன். தொடர்ந்து பார்ப்போம். இது இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த கருத்தை ஓங்கார மந்திரத்தின் மூலமாக மாண்டூக்கிய உபனிஷதம் நமக்கு உணர்த்த விரும்புகிறது. நமக்கு தெரிகிறது உலகம், மனிதன், இறைவன். இது நம்ம மூணு தனித்தனியா பார்க்கிறோம். இந்த மூன்றுமே ஓங்காரமே அப்படின்னு விளக்குறதன் மூலமும் எல்லாம் ஒன்றே அப்படின்னு இந்த உபனிஷதம் சொல்லுகிறது, மாண்டூக்கிய உபனிஷதம் சொல்லுகிறது. எந்த ஒரு எண்ணத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றியதோ அந்த எண்ணத்தை குறிப்பிட இந்த ஓம் என்ற சொல் ஒன்றினால்தான் முடியும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். அனைத்தையும் தன்னகத்தே அடக்கியதாக விளங்கக்கூடியது ஓங்காரம் ஒன்றுதான். இதற்கு நிகராக எந்த சொல்லும் இல்லைங்கிறது விவேகானந்தருடைய கூற்று. அந்த அகர உகர மகர ஒலிகளின் சேர்க்கையாகிய ஓங்காரம் அது எழக்கூடிய எல்லா வகை ஒலிகளுக்கும் பொதுமை குறியீடாக விளங்குகிறது. அகர ஒலி பிற ஒலிகளிலிருந்து பிரித்தறிய முடியாததாக எப்போதும் அவற்றோடு சேர்ந்திருக்கக்கூடியது. இதனால்தான் கிருஷ்ண பகவான் எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். எல்லா ஒலிகளையும் உள்ளடக்கியது இந்த ஓம். அகர உகர மகர எல்லா ஒலிகளின் சேர்க்கை தான் அந்த ஓம். எனவே இந்த ஓம்ங்கிறத சொல்லி எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம், இந்த உபனிஷதம் நமக்கு விளக்குகிறது. இப்போ நாம இந்த உபனிஷத்தில் முன்பகுதிக்கு உள்ள வந்துட்டோம். இதுதான் இது சொல்ல போகிறது. இதை எப்படி சொல்லும்னா ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிக்கொண்டே வரும். நான் அடுத்தடுத்த பதிவுகளில் இதனுடைய விரிவாக சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ வரைக்கும் நம்ம சொன்னதை ஒரு முறை அசை போட்டு பாருங்கள், ஒரு முறை நினைவில் இருத்தி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.